எப்படிப்பா சோஷியல் மீடியால இவங்களுக்கு மட்டும் இவ்ளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, என்ன ப்ராடக்ட் சேல் பண்ணாலும் லைக்கும் கமெண்ட்டும் அள்ளுது, பட் நம்ம ப்ராடக்ட் மக்கள் கிட்ட ரீச்சே ஆக மாட்டேங்குது அப்படின்னு குழப்பத்துல இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். பர்சனல் பிராண்டிங் சிம்பிளா சொல்லணும்னா உங்க பிராண்ட் நேம் சொன்னாலே கஸ்டமர்ஸ்க்கு தெரியணும். அதுக்கு இந்த 5 ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 1, எந்த பிசினஸ் எடுத்தாலும் காம்படிஷன் இருக்க தான் செய்யும். சோ மத்த பிராண்டை விட நீங்க எதுல பெஸ்ட் அப்படின்றத கண்டுபிடிங்க. நம்பர் 2, டார்கெட் ஆடியன்ஸ். உங்க ப்ராடக்ட் ஆர் பிசினஸை யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்க விரும்புறீங்க அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 3, உங்க பிராண்டுக்கு அப்படின்னு ஸ்பெசிபிக் கலர் மூலமாவோ லோகோ மூலமாவோ இல்லனா சோஷியல் மீடியா பேஜஸ் மூலமாவோ உங்க பிராண்டை மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. நம்பர் 4, கண்டென்ட். அதுதாங்க எல்லாமே. இந்த கண்டென்ட் மூலமா தான் உங்க பிராண்ட் மேல மக்களுக்கு நம்பிக்கை வரும். நம்பர் 5, உங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்குற கஸ்டமர்ஸ் அதோட விட்டுறாம அவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அடுத்தடுத்த ப்ராடக்ட்டை அவங்களுக்கு ஷேர் பண்ணி ரெகுலர் கஸ்டமரா மாத்திடுங்க. நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, பட் டைம் இல்லனா இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு தெரியலங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கவலையே வேணாம், அதுக்கு தான் நாங்க இருக்கோம். உங்க பிசினஸ் பர்சனல் பிராண்டிங் நாங்க பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நவைகோ மீடியா பேஜை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்க பிசினஸ் நேமை கமெண்ட் பண்ணுங்க. எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க.